ஐரவதேஸ்வரர் கோயில் தாராசுரம். இந்த கோயில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்திலிருந்து அருகில் உள்ளது. இந்த தாராசுரம் கற்களால் ஆன கோயிலுடைய நுழைவாயில். மூலவர் ஐரவதேஸ்வரர், அம்மன் பிரியநாயகி, தெய்வநாயகி, வேதநாயகி. தலவிருட்சம் வில்வமரம், தீர்த்தம் யமதீர்த்தம். இந்த கோயில் 2ஆம் ராஜராஜனால் 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இந்த கோயில் தஞ்சை பெரிய கோயில், கங்கை கொண்ட சோழபுரம், இந்த 3 கோயிலும் காலத்தால் அழியாத சோழர் கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டாகும். இந்திரனின் வாகனமான ஐராவதம் என்கின்ற யானை துர்வாச முனிவரின் சாபத்தால் அதன் வெள்ளை உருவம் கருப்பு நிறமாக மாறியது. தன் நிறம் மாறியதால் வருத்தமடைந்த ஐராவதம் இத்தலத்திற்கு வந்து இங்கு சிவபெருமானை வணங்கி சாபத்திலிருந்து விடுதலை பெற்றதாகவும், அதனால்தான் இங்குள்ள இறைவனின் பெயர் ஐரவதேஸ்வரர் என்று கூறப்படுகிறது. தஞ்சை பெரிய கோயில் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் இந்த 2 கோவிலை விட சிறிய கோவிலாக இருந்தாலும் இக்கோயில் நுணுக்கமான சிற்பங்கள், வேலைப்பாடுகள் அதிகமாக காணப்படுகிறது. இந்த படிக்கட்டுகளை தட்டும்போது சரிகம பதனி என்ற ஓசை வரும். இந்த கோயிலுக்கு இன்னொரு புராணமும் உள்ளது. மரணமற்ற பெருவாழ்வு வாழவும், தேவர்களை வெல்லவும் தாரன் என்ற அசுரன் இத்தலத்து இறைவனை பூசித்து தவம் இருந்தான். தான் விரும்பிய அருளை பெற்றதால் இத்தலம் தாராசுரம் என பெயர் வந்தது. இந்த கோயில் முழுவதும் வித்தியாசமான, நுணுக்கமான சிறிய மற்றும் பெரிய சிற்பங்களால் அமைக்கப்பட்டுள்ளது. கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்து வந்த 2ஆம் ராஜராஜன் அங்கிருந்து தனது தலைநகரை தாராசுரத்திற்கு மாற்றி அங்கு கட்டிய கோவிலை ஐரவதேஸ்வரர் கோவிலாகும். தேர் போன்று வடிவில் அமைந்த மண்டபமும் என பல சிற்ப கலை படைப்புகளை இக்கோயில் கொண்டுள்ளது. கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக தேர் வடிவில் அமைந்த இக்கோயில் கரகக் கோவில் என்ற வகையை சேர்ந்தது. இதுதான் தேர் மாதிரியான கல் மண்டபம். இம்மண்டபத்திற்கு ஏறி செல்லும் படியில் யானைகள் ஒரு பக்கத்திலும் மற்றொரு பக்கத்தில் குதிரையும் சக்கரத்தை இழுத்து செல்வது போல் அமைக்கப்பட்டிருக்கின்றன. கருவறையில் உள்ள லிங்கத்தின் இருபுறமும் துவார பாலகர்கள் இருக்கின்றனர். இது பிற சிவன் கோவில்களில் காணப்படாது. தேரை போல் உள்ள இந்த மண்டபத்துல ஒவ்வொரு தூண்லையும் சிற்பங்கள் நுணுக்கமாகவும் வித்தியாசமாகவும் காணப்படுகின்றன. ஐரவதேஸ்வரர் கோவிலின் வலதுபுறத்தில் வெளியே தெய்வநாயகி அம்மனுக்கு தனியாக கோவில் அமைந்துள்ளது. கருவறை மண்டபத்தின் வெளிப்புற சுவர்களில் கீழிருந்து மேல்புறம் வரை சிற்பங்கள் நிறைந்து காணப்படுகின்றன. யமதர்மன் சாபம் பெற்றதால் கொண்ட உடல் எரிச்சல்
தீர இங்கு உள்ள குளத்தில் நீராடி விமோச்சனம் பெற்றதால் அக்குளம் யமதீர்த்தம் என அழைக்கப்படுகிறது. கோயில் கோபுரம் 5 நிலைகளுடன் 80 அடி உயரம் கொண்டது. கோவிலை சுற்றி எங்கே பார்த்தாலும் நிறைய வித்தியாசமான சிற்பங்கள் காணப்படுகின்றன. சோழ மன்னர்களில் 2ஆம் ராஜராஜனால் கட்டப்பட்ட அழகிய கலைக்கூடம் இக்கோயில். இக்கோவிலை சுற்றிலும் ஏராளமான கல்வெட்டுகள் உள்ளன. தூண்களில் அமைக்கப்பட்டுள்ள சிற்பங்களும் சுவர்களில் அமைக்கப்பட்டுள்ள சிற்பங்களும் அதிகமாக காணப்படுகின்றன. இக்கோயில் அர்த்த மண்டபம், முக மண்டபம், ராஜகம்பீர மண்டபம், கருவறை மண்டபம் எனும் 4 மண்டபங்களை கொண்டது. இந்த கோயில்ல ஆயிரக்கணக்கான கல் தூண்கள் உள்ளன. கல் தூண்லையும் ஒவ்வொரு மாதிரியாக வித்தியாசமான சிற்பங்கள் உள்ளன. அறுபத்தி 3 நாயன்மார்களின் சிற்பங்களும் மிக அழகாக நுணுக்கமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. நாயன்மார்களை பற்றியும் அவர்களுடைய சிலைக்கு மேல் அவர்களை பற்றி சுவரில் பொறிக்கப்பட்டுள்ளது. ஒரே தலையிலான யானையும் நந்தியையும் மிக அற்புதமாக செதுக்கப்பட்டுள்ளது.